நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த படத்துக்கு ஏன் லைகர்னு பேர் வந்துச்சு? லயனுக்கும் டைகருக்கும் பிறந்தவன். ரெண்டு பேரா மாமி? லயன் ஆகிய அவருக்கும் டைகர் ஆகிய அவளுக்கும் பிள்ளையாக பிறந்ததனால் லைகர்னு பேர் வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்காரி தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படிதான் பாடி கார்டா இருந்தியோ? அவர் ஒரு லயனோட புள்ளன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் ஒரு எலிபென்ட்டோட புள்ளையா கூட இருக்கலாம்ல? ஓபன் பண்ணா ஒரு பாக்ஸிங் ஃபைட் சீன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சார் சண்டை போட மூடு இல்லாம நடு ரோட்ல தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. இவர் அப்படி எதுக்கு தெரிச்சு ஓடிட்டு இருக்காருன்னு பார்த்தா, கார்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அதை கட்டின்னு போறாங்க. அதை சேஸ் பண்ணி வேகமா ஓடிட்டு இருக்காரு. நான் யாரு, எதுக்கு அந்த பாக்ஸிங் மேட்சுக்கு போல, இப்ப ஏன் ரோட்ல ஓடிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு எதுக்கு காப்பாத்த போறேன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? பிளாஷ்பேக் போங்க. ஹீரோ சார் அவங்க அம்மா ரம்யா கிருஷ்ணனோட ராயபுரத்துல இருந்து மும்பை கிளம்பி வராரு. எதுக்குன்னா அவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக. அப்படி வந்து மும்பை இறங்கின உடனே ஹீரோ சார் இருக்கிற இடத்துல ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த இடத்துல வந்து வில்லன் குரூப் ஹீரோ சார் அடிச்சு பறக்க ஒருத்தல ஹீரோ சார் எவ்வளவு பெரிய ஃபைட்டர் அப்படின்னு ரிவீல் பண்றாங்க. எனக்கு ஒரு டவுட், அதான் நல்லா ஃபைட் பண்றாரு, இதுக்கு மேலேயுமா சண்டை கத்துக்கணும்? இப்போ அங்க இருந்து கட் பண்ணி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அங்க போறாங்க. உன் பேர் என்ன? லைகர். டைகர்? டைகர் இல்ல சார், லைகர். லயனுக்கும் டைகருக்கும் பிறந்தவன். அங்க போயிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேடம் அந்த ஷேரை பார்த்து, ஷேர் என் பையனுக்கு சண்டை கத்து கொடுங்க, அதுவும் ஃப்ரீயா கத்து கொடுங்க. என்னமா ஃப்ரீயா கத்து கொடுக்கறதுக்கு நான் ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கேன், அதெல்லாம் கத்தற முடியாது போமா. 2004 நேஷனல் பாக்ஸிங் மேட்ச் அப்ப நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல உங்களை ஓட துரத்தி ஒருத்தர் அடிச்சாரு. அவரோட புள்ள தான் சரிவன். அப்படியாமா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் உங்களை அடிச்சு ஜெயிச்சிட்டு அடுத்த மேட்ச்ல அடி வாங்கி செத்து போயிட்டாரு. சோ சார். ஹீரோ சாருக்கு நார்மலா பேச வராது. அவர் கொஞ்சம் திக்கி தான் பேசுவாரு. ஆனா அந்த ஃபைட்டர்ங்கிற வார்த்தை மட்டும் திக்காம வந்துரும். நாளையில இருந்து நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வரணும். உனக்கு எப்ப ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் அப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன். Focus on martial arts. இவன் மண்டையில ஏதோ கோளாரா? அவங்க அப்பா ஆல்ரெடி ஒன்னு அடிச்சு ஓட விட்டுருக்கான். அவன் பிள்ளைக்கு ஃப்ரீயா கத்து தரேன்னு சொல்ற. தம்பி, நீ நாளையில இருந்து ஜாயின் பண்ணிடு. இங்க கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் வேலையும் பார்த்துட்டு எனக்கு எப்போ உனக்கு கத்து கொடுக்கணும்னு மூடு வருதோ அப்ப நான் கத்து தரேன். அதுக்கு முன்னால என்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்களுக்கு முக்கியமா 3 குவாலிஃபிகேஷன் இருந்தே ஆகணும். அது என்ன 3 தகுதி? பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்க கிட்ட பேசவே கூடாது, மொத்தத்துல பொண்ணுங்க சங்காத்தமே இருக்கக்கூடாது. சார், யாரை பார்த்து என்ன நினைச்சீங்க? பொண்ணுன்னு எழுதி வச்சா கூட எனக்கு படிக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. A few moments later. யோ டைரக்டர், ஆனா உனக்கு ரொம்ப நக்கலியா? இப்பதான் ஹீரோ சார் பொண்ணுன்னு எழுதி வச்சாலே படிக்க தெரியாதுன்னா அந்த இடத்துல ஹீரோயின் என்ட்ரி வச்ச பாத்தியா? மாசியா நீ? இப்ப ஹீரோன்னு நேர்ல மீட் பண்ணும்போது ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க. உனக்கு தெரியுமா, என் உடம்புல ஒவ்வொரு இன்ச் பெர்ஃபெக்ட் ரேஷியோல இருக்கு. வாய் வார்த்தையா போயிட்டு இருந்த சண்டை கைகளை பாயி சண்டை பெருசாயிடுது. எல்லாம் டெக்னாலஜி. சண்டை பெருசாகிற அளவுக்கு ஹீரோயின் என்னடா பண்ணாங்க? அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. கார்னர் பீஸா இருக்குறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காளே. வெரி ஸ்மார்ட் யா. யோ ஹீரோ மாசியானி, நான் கூட நீ சொன்னதை வச்சு ஏதோ சும்மா தான் சொல்றேன்னு பார்த்தேன். பையபுள்ள அந்த பொண்ணு அவ்வளோ செடியூஸ் பண்ணியும் கொஞ்சம் கூட மயங்காம கெத்தா நின்ன பாரு, நீ வேற லெவலியா. ஆனா நம்ம ஹீரோ ஷார அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்குற இடத்துல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அவரோட திக்குவாயை வச்சு கிண்டல் பண்றது, அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்றது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஹீரோ சார வச்சு செய்யறாங்க. இப்படி டார்ச்சர் பண்ணி ஹீரோ சார கடைசியில மென்டலாவே ஆக்கிட்டாங்கப்பா. அது ஒண்ணும் இல்ல, ஹீரோ சார் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அறுத்து தூக்கி எறிஞ்சணும்னு சொல்றாரு. பட் கழுத்தை கிடையாது. நீ கிஃப்ட் தந்தா நான் ரிட்டர்ன் கிஃப்ட் தருவேன். நீ கிஸ் தந்தா லிப் கிஸ் தருவேன். என்னடா சண்டை பெருசா வரணும் எதிர்பார்த்தா ஒண்ணுமே நடக்கல நினைக்கிறதுக்குள்ள ஒரு நாள் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அனுப்பி ஹீரோ சார சண்டை போட சொல்றாரு. ஹீரோ சாரும் அங்க இருக்கிற ஒருத்தர் 2 பேர் 4 பேருன்னு சண்டை போட ஆரம்பிச்சு கடைசியா 20 பேர்கிட்ட அடிச்சு தூக்கி வீசிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே அந்த மாஸ்டர் இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு இன்னில இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சந்தோஷத்துல ஹீரோவோட அம்மா அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்துல எனக்கு பிடிச்ச போர்ஷன் இதுதான். என்னன்னா இந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் மேடம் சில டைலாக்ஸ் பேசுவாங்க பாரு. நாளைக்குல இருந்து வாழ்க்கையே மாற போகுது. நீ கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்டா. ஆனா எந்த பிசாசையும் உன் பக்கத்துல சேர்த்துக்காதடா. இந்த பிசாசுங்க எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ தேவலோகத்துல இருந்து உனக்காவே இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பா. அவளை பார்த்த உடனே இந்த ரம்ப மேனக ஊர்வசின்றாங்களே, அவளுங்களுக்கு தங்கச்சி மாதிரி இருப்பா. A few minutes later. ட்ரைனிங் மூளைல ஏறாது, பசி எடுக்காது, ஒன்னையே நீ சுத்தமா மறந்துடுவ. அவ்வளவுதான்.
தரித்திரம் புடிச்சுச்சுன்னு அர்த்தம்டா. உனக்கு சங்குதான் அப்புறம். அம்மா அவ்வளோ திட்டியும் ஹீரோயின் அந்த கோலத்துல எப்படி அந்த கோலத்துல பார்த்த உடனே ஹீரோ சார் லவ்ல விழுந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு 2 நிமிஷம் கூட நேரா நின்னு பேசிக்கலடா. உடனே கட் பண்ணி சாங்குக்கு போயிட்டாங்க. யோ உன்னை அண்டர்வேர்ல்டு டானுன்னுலையா நினைச்சேன், என்னையா பொசுக்குன்னு இப்படி அடிமட்ட லெவலுக்கு போயிட்ட. இந்த சாங் முடிஞ்சதும் ஹீரோயினுக்கும் ஹீரோஸோட அம்மாவுக்கும் சண்டை வந்துருது. அண்ணா ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களாண்ணே? எத்தனை பேருண்ணே? 4 பேரு. என்ன பைக்கு? ராஜ்தூத். என்ன கலர்ண்ணே? கருப்பு கலர். எந்த வருஷம் மாடலுங்க? உடனே ஹீரோ சாரோட அம்மா பார்த்து நீ உலகத்துல யார வேணாலும் லவ் பண்ணி ஆனா இந்த பஜாரியை மட்டும் லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. இவங்க லவ் மேட்ரு ஹீரோயோட அண்ணனுக்கும் தெரிய வந்துருது. உடனே அண்ணனும் ஹீரோயின் சண்டை போடுறாரு. இந்த 2 குடும்பத்திலையும் சண்டை போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மேடம் மாசா ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த கருமத்தை ஸ்பீக்கர் போன் போட்டு ஹீரோ சாரோட அம்மா கேட்டு So 25th is my birthday. என் வீட்ல பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வராங்க. நீ அந்த டைம்க்கு வந்து என்ன தூக்கிட்டு போணும் சரியா? அப்போ என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அடி பெரும்பாலா பண்ணி பைல நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன் மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு வளைஞ்சு சொல்லிட்டாமா. ஆனா இதுக்கெல்லாம் மசிய மாட்டான் இந்த கோட்டசாமி. கோட்டை தாண்டியே திருவண்டான்னு அம்மா தூங்கின டைம்ல போய் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து திரும்ப டோயிட் பாடுறாரு. ஆனா இந்த டைம்ல ஹீரோயின் அண்ணன் விடுறதா இல்ல, விரட்டிட்டு வந்து சண்டை போட்டு ஹீரோ சார் ஒரு திக்கு வாயின்னு ஹீரோயின் முன்னாலே கிண்டல் பண்றாரு. உனக்கு சரியான தில்லு இருந்தா எல்லாரும் முன்னாடியும் திக்காம ஐ லவ் யூ சொல்றா பாப்போம், அப்புறம் நானே இவ்வளவு உனக்கு கட்டி வைக்கிறேன். டேய் என்னடா அண்ணன் நீ என்ன தங்கச்சி கூட்டிட்டு போன தலையில நான் தட்டு தட்டிட்டு போவியா? அதை விட்டுட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சார் எவ்வளவு நேரமா முச்சி மோதி ஐ லவ் யூன்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனாலும் அவரால திக்காம சொல்ல முடியல. இது ஒரு விஷயம்னு இந்த ஹீரோயின் மேடம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது. அப்ப போடுறானடா இன்டர்மிஷன். இது ஒரு பாக்ஸிங் படம் தானடா உள்ள வந்தேன். என்னடா லவ் பிரேக்கப் சீன் வச்சு இன்டர்மிஷன் விடுறீங்க? அப்ப இது லவ் படமா? இதுக்கு எதுக்குடா ஹீரோ சார் லையனுக்கும் புலிக்கும் பிறந்தவர்னு அதுங்களுக்கு கள்ளத்தொடர்பு வேற பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப சோகமா போன ஹீரோ சாரோட அம்மா பார்த்து 46 வயசாச்சுன்னு பாக்குறியா? கல்யாணம் பண்றதுக்கு வயசு முக்கியம் இல்லம்மா, லவ் தான் முக்கியம். வெளியே வா, வெளியே வாமா, வெளியே வா மோட்டிவேட் பண்றாங்க. இதுல மோட்டிவேட் ஆகி ஹாக்கி பேட் எடுத்துட்டு ஹீரோயினை தேடி ஓடுறாரு. நல்லா இருந்த பையன் அர்ஜுன் ரெட்டியா மாத்தி விட்டியமா. போனதுமே ஹீரோயின் சேலஞ்ச் பண்ணுது. உன்னால முடிஞ்சா நடக்கிற பாக்ஸிங் மேட்ச்ல எங்க அண்ணனை அடிச்சு ஜெயிச்சு காட்டுறா பாப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிடுது. வரே வா, இதுக்கு தான்டா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணோம். இப்ப பாடுற ஹீரோ எப்படி ட்ரிகர் ஆறாருன்னு. அவர் ஒரு வெறி பிடிச்ச வேங்கடா, இனிமே பாடுற எப்படி ஃபைட் பண்ண போறாருன்னு. படம் வேற லெவல்ல இருக்க போதே அப்படின்னு நம்பி வெயிட் பண்ண. இப்ப பாக்ஸிங் சீனும் வந்துச்சு. ஹீரோ சார் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயினோட அண்ணனை ஓட துரத்தி அடிச்சு ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சது மட்டும் இல்ல, ஹீரோயினை வீடியோ கால்ல வெறுப்பேத்திட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இந்திய அளவுல நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஃபாரின் கிளம்பி போறாரு. ஃபாரின்ல ஒரு பணக்கார அங்கிள் ஹீரோ சாருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணி இன்டர்நேஷனல் பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்றாரு. இதுக்கப்புறம் படம் இறுதி சுற்று மாதிரி இருக்க போகுது. கடைசியில ஹீரோ சார் இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போறாரு அப்படின்னு நினைச்சு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோயின் மேடம் அங்கேயே வந்து நிக்குது. நீ தான் ஊர்லயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டியே, நீ என்ன இந்த பக்கம்? ஆக்சுவலா அந்த பணக்காரரோட பொண்ணு நான் தான். என்னடா குண்ட தூக்கி போடுறீங்கன்னு ஹீரோ சார் யோசிக்கிறதுக்குள்ள இந்த லூசு ஹீரோயினை ஒரு கும்பல் வந்து தூக்கிட்டு போயிடுது. இப்ப தெரியுதா ஹீரோ சார் எதுக்கு அந்த கார் பின்னால ஓடிட்டு இருக்காருன்னு. எவ்வளவு சேஸ் பண்ணி அந்த பொண்ணை பிடிக்க முடியாம வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணோட அப்பா எல்லாத்தையும் ரிவீல் பண்றான். உன்னை இங்க பாக்ஸிங் மேட்ச்க்கு கூட்டிட்டு வந்தது, உனக்கு ஸ்பான்சர் பண்ண வச்சது, உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது என் பொண்ணு தான்டா. என்னையா சொல்ற? ஆமாண்டா, நீங்க லவ் பண்ற மேட்டர் கூட எனக்கு தெரியும்டா. அவ நீ ஜெயிக்கணும் தான்டா உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தா. இப்ப இந்த உண்மைலாம் ஹீரோ சாருக்கு தெரிஞ்சதும் நான் வந்த அந்த பொண்ணோட தான் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை தேடி போறாரு. இந்த படத்துல ஹீரோ சார் ஒரு விஷயத்தை தவறாம பண்ணுவார். அது என்னன்னா பாக்குற எல்லார்கிட்டயுமே தான் ஒரு ஃபைட்டர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்னடி I'm a fighter. ஆனா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன இவரு பாக்குற எல்லாத்தையும் ஃபைட்டர்னு சொல்லிட்டே இருக்கிறாருன்னு. இப்ப வந்த இடத்துல வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அந்த பொண்ணுங்க கிட்ட போய் நான் ஒரு ஃபைட்டர்னு சொல்ல அந்த பொண்ணுங்க அவரை தூக்கி போட்டு மிதிச்சு தலையிலே 4 தட்டி தூக்கி தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க. யோ டானு, ஊர்ல அண்டர்வேர்ல்டு டான் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்த இங்க என்ன 4 பொண்ணுங்க ஒண்ணு அடிச்சு தூக்கி தொங்க விட்டு போயிட்டாங்க. ஹீரோயினை எதுக்கு அவங்க கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னா ஹீரோயினோட அப்பா யாருக்கிட்டயோ பயங்கரமா கடன் வாங்கியிருப்பாராம். அந்த கடனை திருப்பி தரலன்னு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போய் ஒரு டான் வச்சிருப்பாரு. அந்த டான் யாருன்னு கடைசியில தேடி போனா அந்த டான் வேற யாரும் இல்ல, நம்ம மைக் டைசன் ப்ரோ. இதுல ஒரு பேரை டைரக்டா யூஸ் பண்ண கூடாதுன்னு மார்க் ஆண்டர்சன் சொல்லி வச்சிருக்காங்க. ஹீரோ சாருக்கு அவர் பார்த்த உடனே குஷி ஆயிடுது. ஏன்னா இந்த படத்துல ஹீரோ சார் இந்த மைக் டைசன் அதாவது மார்க் ஆண்டர்சனோட வெறி பிடிச்ச தீவிரமான ரசிகர். சார் நான் உங்களோட தீவிரமான ஃபேன் சார். இது ஆள் சார், தெரியாம தூக்கிட்டு வந்துட்டீங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நாங்க எப்படியே ஓடி போயிடுறோம் அப்படின்னு ஹீரோ சார் கேட்க அதெல்லாம் முடியாது, உன் மாமனார் எனக்கு நிறைய பணம் தரணும், அந்த பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போ அப்படின்றாரு. ஏமா அவருக்கு நான் பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றியா? தோ இப்பயே பண்றேன். He says if you don't agree, he's going to fight you right here right now. He's going to screw you, he's going to punch you and he's going to bash you up.
and he's going to knock you out right. You're right. ஏய் நான் பிரச்சனை வேணாம் உன்னை என் கூட அனுப்பி வைக்கிறேன்னு தானே கேட்க சொன்னேன். நீ என்ன எதேதோ கேட்டுட்டு இருக்க? உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? அப்போ என்ன அடிச்சிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிதானே? நான் எப்போ அடிக்கிறேன்னு சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சாரை தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ சாரோட அம்மா எப்பயும் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏய் லைகர், உன்னை விட பலசாலி உன் முன்னாடி வந்து நின்னா உன் மனசுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. உன் அப்பனை கொன்னது அவன் தான் நினைச்சுக்க. உடனே ஹீரோ சார், டேய் முட்டை, எங்க அப்பனை நீ தானடா கொன்ன? எது நான் கொண்டனா? டேய் யாரா நீ? உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதா, நான் ஏன்டா அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல கேட்காம மைக் டைசன் அங்கிள ஓட துரத்தி கம்பு எடுத்து அடிக்கிறாரு. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட எவ்வளோ பெரிய ஆளியா அவரை கூட்டிட்டு வந்து ஒரு டம்மி பீஸாக்கி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப அந்த மார்க் ஆண்டர்சனையும் அடிச்சு ஜெயிச்சுட்டு அவரு கூடயே செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அப்படா ஒருவேளை சண்டை முடிஞ்சதா? ஹீரோ சாருக்கு ஒரு ஐட்டம் சாங் வச்சு படத்தை முடிச்சு விட. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்கு இந்த படத்துக்கு லைகர்னு டைட்டில் வச்சாங்க? எதுக்கு இவரை ஒரு லையனுக்கும் டைகருக்கும் சேர்த்து பிறந்தவர்னு சொல்லி கம்பி சுத்தினாங்க? நான் இவங்க சுத்தின கம்பியில ஹீரோ சார் மிகப்பெரிய ஃபைட்டரா வருவாரு, உலக அளவுல ஜெயிச்சு இந்தியாவோட பேரை காப்பாத்துவார்னு பார்த்தா கடைசியில காதலியை காப்பாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. லவ் படத்தை எடுக்கிறதுக்கு எதுக்கடா லைகர்னு பேர் வச்சீங்க? டைரக்டா லவ்வர்னே வச்சுட்டு போயிருக்கலாம்ல. எனிவே படம் கொஞ்சம் இல்ல ரொம்ப மொக்கையா இருந்தாலும் ரொம்ப நேரம் கிண்டி வச்சிருந்தாங்க. இந்த கருமத்தையும் முழுசா உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்காக பக்குவமா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் சிம்பிள் வரும், அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.